எல்லாருக்கும் வணக்கம். நேத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல செல் ஆஃப் நடந்திருக்கு. ஒரே நாள்ல நாஸ்டாக் 100 2% கிட்ட கரெக்டா இருக்கு. குறிப்பா ஆரக்கல் ஷேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 3 மாசத்துல 50% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நேத்து ட்ரேடிங் ஹவர்ஸ்ல நாஸ்டாக் 100 2% கிட்ட கரெக்ட் ஆகி 24,600 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரக்கல் ஷேர் நேத்துமே 5% கிட்ட கரெக்டா இருந்தது. கடந்த 6 மாசத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15% கிட்ட கரெக்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா செப்டம்பர்ல மிட்ல அதோட ஆல் டைம் ஹையான 330 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை அட்டைன் பண்ணுச்சு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 45 to 50% ஆரக்கல் ஷேர் கரெக்டா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கல் கம்பெனி ஏஐலயும் இந்த கிளவுட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால அந்த கம்பெனியோட கடன் அப்படிங்கிறது வரலாறுலே இல்லாத அளவுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆரக்கல் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்களோட பார்ட்னரா இருக்கிறது அப்படிங்கிறது ப்ளூ ஹோல் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க தான் இந்த கம்பெனிக்கு கூட சேர்ந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரக்கலோட $10 மில்லியன் டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நாங்க புல் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆரக்கலோட பினான்சியல் சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா இருக்கு, டெப்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் நாங்க வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ஆரக்கல் ஷேர் அந்த கம்பெனி வெளியே போனாலும் இந்த ப்ராஜெக்ட் ஆன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. கடந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ஷேர் டிரைவ் ஆயிட்டு இருந்தது. எப்போ இந்த ஏஐ ரிலேட்டட் ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சோ அவங்களோட கடன் அப்படிங்கிறது பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு. சோ அந்த கடனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஷேரோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உரியில ஷேர்ல செல் ஆஃப் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆரக்கலோட டேட்டா சென்டர் அண்ட் கிளவுட் கம்பெனி இது ரிலேட்டடான லீஸ் கமிட்மெண்ட் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 15ல இருந்து 20 வருஷத்துக்கு $248 பில்லியன் இவங்களுக்கு அந்த லீஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அதை எப்படி மீட் பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபியர்ஸ் மார்க்கெட்ல வந்திருக்கு. ஆரக்கல்ல ஒரு நியூஸ் ரிலேட்டடா நடந்த அந்த செல் ஆஃப் அக்ராஸ் டெக் மார்க்கெட்ஸ்ல செல் ஆஃப் நடத்தி இருக்காங்க. NVIDIA 3.5% கரெக்டா இருக்கு. பிராட்காமும் 4.5% கிட்ட கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிள், மெட்டா, கூகுள் எல்லாமே நேத்து கரெக்டா இருக்கு. சோ இதுல இருந்து திரும்ப மார்க்கெட்ல ஏஐ அப்படிங்கிறது ஒரு பபிள் மாதிரி உருவாயிருக்கா அப்படிங்கிற டாக்ஸ் திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. ஏன்னா எல்லா கம்பெனியுமே ஏஐல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், கூகுளோட ஜெமினி எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிற அந்த விஷயமும் இந்த ஏஐக்காக எல்லா கம்பெனிஸும் வாங்குற கடனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போ மார்க்கெட்ல ஒரு பேசும் பொருளா இருக்கு. சோ இது அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி போகும், ஏஐ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனி எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் இந்த மேக்னிஃபிசன்ட் 7 அப்படின்னு சொல்லப்படுற 7 ஸ்டாக்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் 100 ஒரு ட்ரீம் ரன்ல இருக்கு. ஜனவரி 2023ல இருந்து இப்ப வரைக்கும் மார்க்கெட் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. இந்த டபுள் நடந்த அந்த ரேலியில பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் இந்த ஏஐ தீமும் தான் அதோட பேஸாவே இருந்திருக்கு. சோ அதுல ஒரு இஷ்யூ அப்படிங்கும்போது அது ஒட்டுமொத்த அமெரிக்கன் மார்க்கெட்டை பாதிக்கும். அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அது பெரிய லெவல்ல பஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது உலகத்துல இருக்கிற எல்லா கேபிட்டல் மார்க்கெட்ஸையும் பாதிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். சோ இந்த ஏஐ பபிள் இல்லாம இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் வாலடைலா வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு, ஃப்ரைடே பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களோட பினான்சியல் மீட்டிங் நடத்த போறாங்க. சோ அதுல திரும்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25% ஏத்தி 0.75 வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ பேங்க் ஆஃப் ஜப்பான் 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு 30 வருஷமா இருந்தாங்க. சோ அந்த ஜப்பான்ல கடன் வாங்கி 0% கடன் வாங்கி அதை தான் பிட்காயினா இருக்கட்டும், வேற
வெளிநாடு சார்ந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்தியால இந்த மாதிரி வளரும் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஜப்பான்ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது பிட்காயின் அண்ட் அதர் அசட்ஸ்ல வந்து ஒரு செல் ஆஃப் வந்து நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் ஜப்பான் ஃப்ரைடே என்ன பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பீஸ் டீல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க ரஷ்யா மேல இன்னும் கொஞ்சம் சாங்ஷன்ஸ் வந்து போடுவோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கு. ஸோ அடுத்த வீக் வந்து இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா இந்த ஏஐ ரிலேட்டட் பபுள் எப்படி போகுது, இது வந்து பபுள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்டர் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கு, பிஇ ரேஷியோ பயங்கரமா வந்து சூட்டப் ஆகல அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. அதே சமயத்துல இந்த கம்பெனி செலவு பண்ற அமௌண்ட்டும் அதுக்காக இவங்க வாங்குற கடனும் வந்து இந்த கம்பெனிஸோட பினான்சியல வந்து பாதிக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரியிங் சைனா இருக்கு. சோ இதுதான் நாஸ்டாக் 100 ஒரே நாள்ல 2% கரெக்ட் ஆனதுக்கான காரணம். அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.